பெல்ஜியத்தில் அழகான கடற்கரைகளும் சுவையான சாக்லேட் வகைகளும் இருக்கா என்று சொல்லி பார்த்தா ஆமாங்க, அங்கே இருக்குது. அதை பற்றி பார்க்குறக்க தான் நாங்கள் இன்றைக்கு பெல்ஜியத்துக்கு பயணிச்சிருக்கிறோம். எங்களுடைய பயணம் ஒரு நாள் பயணமாக இருந்திருக்குது. ஆனால் இந்த பயணத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும்னு சொல்லி திட்டமிட்டு தான் இந்த இடத்துக்கு போயிருக்கிறோம். சரி வாங்க, இங்கே என்ன எல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் எம்ஆர் மயு. இன்றைய பயணத்தில் நாங்கள் இந்த பஸ்ஸில் நான் மட்டுமில்லை, இவ்வளோ பேரோட எம்ஆர் மயுவோடு சேர்ந்து எம்ஆர் ராஜியும் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாங்க. இந்த இடத்த நாங்கள் வடிவாக சுற்றி பார்க்க போகிறோம், என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி மிக ஒரு அழகான ஒரு பயணமாக எங்களுக்கு இருந்துச்சுது. அந்த பயணத்தின் தொகுப்பை தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்காக தர இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசுலேருந்து வாகனம் வழிகட்டுச்சுது. நாங்கள் நெடுஞ்சாலையில் போய்கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிது. கிட்டத்தட்ட ஜாழ்ப்பாணத்துலேருந்து வவுனியாவுக்கு போகிற மாதிரி ஒரு அனுபவம் எங்களுக்கு மன ரீதியாக கிடைச்சிது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும். இப்போ நாங்கள் இந்த இடங்களை வடிவாக பார்த்து என்ஜாய் பண்ணி சந்தோஷப்பட்டு கொண்டு போனோம். ரோட்டோரங்களில் காற்றாடிகள் நிறையவே காணப்பட்டன. மின்சாரத்தை சேமிக்கிறதுக்காக சாதாரணமாக இந்த காற்றாடிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது வளமை. என்னதான் நாங்கள் இந்த காற்றாடிகளை பார்க்க எங்கள் மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கக்கூடியமாக இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்ட வழிகளில் தோட்டங்கள் மரங்கள் என்று சொல்லி எல்லாமே ஒரு குளிர்மையாக பச்சை பசையிலண்டு காணப்பட்டது. வெயில் காலங்களில் தான் இப்படி காண்றது எங்களுக்கு கிடைக்கக்கூடியமாக இருக்கும். குளிர்காலங்களில் இதெல்லாம் வரிச்சோடனமாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பெல்ஜியத்துக்குள்ளே வந்துட்டோம். பெல்ஜியத்தில் இந்த ஸ்பெஷல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்ட வழிகள் நிறையவே இருக்குது. நாங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து மகிழ்ந்து கொண்டோம். அது இந்த பதிவை தான் நாங்கள் தொகுத்து இங்கே தரோம். அதோட பெல்ஜியத்துலேயும் காற்றாடிகள் நிறையவே காணப்பட்டன. பெல்ஜியத்தின் ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தா விவசாயம். அதுலேயும் மூடப்பட்ட கண்ணாடி பெட்டிக்குள் செய்யப்படுற விவசாயங்கள் இங்கே அதிகமே காணப்பட்டது. கிட்டத்தட்ட நாங்கள் விவசாய நிலத்தில் போகிற மாதிரி ஒரு மனதுக்கு ஒரு நினைவு எங்களுக்கு கிடைச்சது. அங்கே வீட்டமைப்புகள் கூட எங்களுடைய நாட்டு வீடுகள் போலவே காணப்பட்டது. அதோட போகிற வழியில் ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, அதோட குதிரைகள்னு சொல்லி எல்லாமே எங்களுக்கு பார்க்கக்கூடியமாக இருந்துச்சுது. சாதாரணமாக என்ன சொல்கிற ஒரு ஐரோப்பிய நாடாக இருந்தாலும் அது எங்களுடைய ஸ்ரீலங்கா இலங்கை அதுவும் ஜாழ்ப்பாணம் எங்களுக்கு உணரக்கூடியமாக இருந்துச்சு. அவற்றையெல்லாம் பார்க்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் விவசாயம்தான் கூடிய அளவுக்கு இங்கே காணப்பட்டது. சரி, நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தா ஒஸ்தோந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அங்கே என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தா அங்கே ஒரு சிறந்த ஒரு கடற்கரை இருக்குது, நீங்கள் குளித்து விளையாடக்கூடிய மாதிரி. அதோட இந்த பெல்ஜியத்தின் ஸ்பெஷல் சாக்லேட் வகைகள் அங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது. அதை பற்றி பார்க்குறக்காக தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அதோட அந்த நாட்டின் ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகச்சிறிய நாடு, அதாவது 30,528 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு சிறிய நாடாக காணப்படுது. அதோட அது ஒரு ஐரோப்பிய நாடாகவும் நோட்டோ அமைப்பினுடைய தலை சிறந்த ஒரு அமைப்பு நாடாகவும் அது காணப்படுகிறது. அங்கே பாவிக்கப்படுற மொழிகள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் டச்சு, பிரெஞ்சு, ஜெர்மன் என்று சொல்லி 3 மொழிகள் அங்கு பிரதானமாக பாவிக்கப்படுகிறது. அதை விட வீதியோரங்களில் எல்லா நாட்டையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற வகையில் எல்லா நாட்டினுடைய கொடிகளும் இப்போ காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. அதோட பழைய காலத்து கட்டிடங்கள், பழைய காலத்து நினைவு சின்னங்களை இப்போ பராமரித்து கொண்டுருக்குறாங்க. நாங்கள் பஸ்ஸில் போய்கொண்டு எல்லாமே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இந்த பயணம் எங்களுக்கு சராசரி 4.5 மணித்தியாலம் எடுத்தது. நாங்கள் பஸ்ஸில் போனபடியாக நாங்கள் ஒரு இடத்துல நின்று போனபடியாக எங்களுக்கு 4.5 மணித்தியாலமாக காணப்பட்டது. சராசரி 300-350 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மாதிரி தான் எங்களுடைய பயணம் அமைஞ்சது. நாங்கள் இப்போ பெல்ஜியத்துக்குள்ளே அந்த சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். அதில் சிட்டிக்குள்ளேயே ஒரு நீர்த்தேக்கத்தில் கப்பல்கள் எல்லாம் காணப்பட்டுச்சுது. நாங்கள் அதை தாண்டி நாங்கள் பஸ்ஸில் போய் கொண்டிருந்தோம். கிளைமேட்டை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் 30°C அளவில் காணப்பட்டுச்சுது. சாதாரணமாக நாங்கள் வெக்க காலத்திலான் வெளிப்பயணங்கள் மேற்கொள்கிறது வளமை. அந்த வகையில் நாங்கள் இன்றைய நாளை தெரிவு செஞ்சு போய் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் கிடைச்ச ஒரு நாளில் அதுவும்
நாங்கள் பெல்ஜியத்தில் 5 மணித்தியாலம் தான் நாங்கள் தங்க போகிறோம். அந்த 5 மணித்தியாலத்துக்கு நாங்கள் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்ய போகிறோம்ன்ற சொல்லித்தான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நாங்கள் பெல்ஜியத்துக்கு எப்படி போனோம், எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை பற்றி நான் சாதாரணமாக சொல்லியிருந்தேன். அடுத்த வீடியோவில் நாங்கள் அங்கே போய் என்னென்னலாம் செஞ்சோம்ன்ற சொல்லி தொடர்ச்சியாக விரிவாக பார்ப்போம். தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். உங்களுடைய கோடைக்கால விடுமுறைக்கு உங்களுடைய குடும்பத்தாரோட உங்களுடைய பிள்ளைகளோட நீங்கள் சுற்றுலா செல்லணுமென்று சொன்னால், அதுவும் வெளிநாடு ஒன்றை தெரிவு செய்யணும்னு சொன்னால் பெல்ஜியத்தை தெரிவு செய்கிறது மிகச்சிறந்த ஒரு தேர்வாக இருக்கும் என்று சொல்லி நான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறபடியே எனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு கொண்டு சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு இது சம்மந்தமாக மேலதிகமாக தெரியணும்னா தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். நாங்கள் அங்கே என்னெல்லாம் செஞ்சோம்னு சொல்லி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் தரோம். அங்கே சிறந்த ஒரு கடற்குளியல் ஒன்று போட்டோம். அதோட நாங்கள் ஷாப்பிங் செஞ்சோம். நிறைய சாக்லேட் வகைகள் அங்கே காணப்பட்டது. அதுலேயும் அந்த நாட்டுக்கே பேர் போன ஒரு சாக்லேட் வகையை நாங்கள் தேடி திரிஞ்சு ஒரே ஒரு கடையில் நாங்கள் வாங்கி கொண்டோம். அது பற்றிய பதிவை நாங்கள் தொடர்ச்சியாக தருவோம். இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க, உங்களுடைய கோடைகால விடுமுறையை வடிவாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பயணத்தில் நாங்கள் யோசித்தோண்டு இந்த ஒரு நாட்டுக்கு நாங்கள் இன்னொரு முறை நீண்ட நாட்கள் தங்கி நின்ற ஒரு பிரயோசனமான ஒரு சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ளணும்னு திட்டமிட்டிருக்கிறோம். நாங்கள் விரைவில் அந்த பயணத்தை நோக்கி போகணும்னு எதிர்பார்க்குறோம். ஓகே கேஸ், நீங்களும் இந்த இடத்துக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு மனசுக்கு இனிமையான எல்லா விஷயமே இங்கே கிடைக்கக்கூடியமாக இருக்கும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது என்றும் எம்ஆர் மயூ.